வரவேற்கத்தக்க விஷயம் தான். யாரும் அரசியல் வரக்கூடாதுன்றதெல்லாம் அந்த மாதிரியான இந்த உடன்பாடுலாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக வரணும். நிறைய செய்யணுன்ற கோட்பாடுகளோடு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு அரசியல் வரணும். அரசியலுக்கு வரணும். ஆனால் முன்னாடி எல்லாம் இந்த பிஜேபி தான் இந்த மத அரசியல்லாம் பண்ணும். இந்த ஜோசப் விஜய்லாம் சொல்லுவோம். அது திமுக எடுத்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க திமுக? இல்லை, மத அரசியல், இன அரசியல், மொழி அரசியல்னு வந்து திமுக, பிஜேபி இப்படின்னு தனித்துவம் சொல்ல முடியாது. எந்த கட்சி எது சார்ந்து முன் வைக்கிறாங்களோ, அது எதிர்க்கட்சியோட பலவீனமாக எதை நினைக்கிறாங்களோ அவங்க அதை பொறுத்து அந்த அரசியலை முன் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அதாவது விஜய் வந்து ஈஸியாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு வின் பண்ண வாய்ப்பு ப்ரிடிக்ஷனுக்குலாம் நமக்கு தெரியாது. பட் பெரும்பாலான ஆதரவு இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்னால. அப்போ திமுக பயந்துடாதுங்களா? ஏன்னா ஒரு 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 உச்சபட்ச நடிகர் இவ்வளோ கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு ஒரு நடிகர் வரும்போது மக்கள் வேற ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. விஜய் மட்டும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த ஓட்டு பிளவுன்ற பீதியில் இருக்க தான் செய்வாங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சு முன்வர எந்த தலைவராக இருந்தாலும் எதிர்பார்க்கலாம். அது விஜயாக இருந்தாலும் வரவேற்கலாம். விஜயும் அரசியல் தனித்துவமாகவும் பிடிக்கும், அரசியலுக்கு வரவேற்கிறேன்.